ஒரு ஸ்டடி இருக்கு என்னன்னா, டிங்க் இஸ் a நியூ கான்செப்ட் who lead the life like top 1% of the world. ஏன்னா டாப் 1% ஆஃப் த பீப்புள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து டிங்கால பண்ண முடியும். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த உலகத்துடைய டாப் 1% பீப்புள் நம்ம சொல்கிறோம்ல, அவர்கள் செய்வதெல்லாம் அவங்க செய்கிறதுல மெஜாரிட்டி நீங்களும் செய்ய முடியும்னு சொல்கிறீங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டா இதில் மெஜாரிட்டி இல்லை, அவ்வளோத்தையுமே செஞ்சிடலாமே, ஏன் அந்த இடத்துக்கு போக முடியலை? ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து தே ஆர் டேக்கிங் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ கம்பெனி. இவங்கெல்லாம் சொத்தை சேர்த்தாங்க, நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தே பில்ட், சொத்தை பெருக்குனா நீங்கள் யாராக இருப்பீங்கன்னா அவனோட ப்ரிவிலேஜில் 1-2 என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்கள் வாழ்க்கையே பிரித்து போடுறீங்க. இப்போ இந்த சமூகத்தை, தமிழ் சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய இடத்துல இருக்கிறது யார்? படித்த, உலகம் புரிந்த, தொழில்நுட்பம் தெரிந்த, வெற்றியாளர்கள் எப்படியெல்லாம் வளர்ந்தார்கள்ன்ற சூட்சுமத்தை புரிந்த நீங்கள் தானே இந்த சமூகத்தை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும். அதை தானே மணிவண்ணே முதலேருந்து சொல்கிறார். நம்ம மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ் ஆனோம், ஆனால் அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து ரிச்சுக்கு போகவே முடியலை. எவ்வளோ நாளாச்சு பாருங்கள். நம்ம அப்பர் மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப நாளாச்சு. நம்மளுடைய பொருளாதார தடைகள், நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் கூட அடுத்த பிரச்சனை. ஆனால் கான்செப்டாக மண்டையில் ஏற்றுறது என்னென்னா, பெருசாக வாழு, சம்பாரித்து வச்சு என்ன பண்ண போகிற? தமிழர்கள் சொத்து சேர்க்க போகிறோமா, செலவு செய்ய போகிறோமான்னு தான் கேள்வி.